முதலாவது சங்கீதம் 13. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலவெளியில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு பேசும், இடைப்படும் தடையான எல்லாவற்றையும் மாற்றி பரிசுத்த ஆவியான் வெளிப்பட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்து இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? செழித்து இருப்பார்கள், எல்லாவற்றிலும் செழித்து இருப்பார்கள். ஆமென், ஆமென். அப்போ நம்ம தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் என்ன செய்யும்? செழித்து இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். அப்ப தேவன் நம்மை நாட்டுகிறவர். தேவன் நம்மை என்ன செய்கிறவர்? நிலையாக நம்மை நாட்டக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். ஆமென், ஆமென். பொதுவாக பள்ளிக்கூடங்கள், தேவாலயங்களை சுற்றியெல்லாம் மரங்களை என்ன செய்வாங்க? நாட்டி வைப்பாங்க. ஆமென். அது எதுக்கு? காற்று நிழல் அப்படி இருக்கும். ஆமென். ஆனாலும் காலங்காலமா அது என்ன செய்யும்? அங்க நின்று செழித்து வளர்ந்து ஓங்கி நிற்கும். ஆமென். அதே போலதான் தேவன் தேவ ஆலயத்துல தேவ பிள்ளைகளாகி இருக்கிற நம்மை என்ன செய்கிறார்? நாட்டுகிறார், செழித்து இருக்கும்படி. ஆமென். அப்ப தேவ ஆலயத்துல ஒரு மனுஷன் நாட்டப்பட்டா அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? செழித்து ஆசீர்வாதமாக இருக்கும். அவனுடைய குடும்பம், சந்ததிகள், தலைமுறைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? செழித்து இருக்கிறத நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆமே, எப்போ எதற்கு நாட்டுகிறாருன்னா, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரித்து கொடிகளுமாகும், நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களில். அப்போ தேவன் சொல்கிறார், எதற்கு நட்டுகிறார்? நான் மகிமைப்படும்படி நான் நட்டுகிற கிளைகள். அல்லேலூயா. நான் நட்டுகிற கிளைகள் கர்த்தர் மகிமைப்படும்படி. கர்த்தர் என்ன செய்கிறார்? உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். உன் ஜனங்கள் யாரு? நீதிமான்கள், என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கிற குடிகளும். அல்லேலூயா. நாம என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரித்து, பரிசுத்தவான்கள் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். அப்போ தேவனை நம்மை நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமாக நம்மை நாட்ட நினைக்கிறார். அல்லேலூயா. எதற்கு? அவருடைய மகிமைக்கன்று, அவருடைய மகிமைக்கன்று நாட்டுகிறவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை நாட்ட வேண்டும். நாட்டுகிற போது நம்மை ரட்சித்து அவர் நம்மை அபிஷேகித்து தேவாலயத்தில் என்ன செய்கிறார்? நாட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமையை கொடுக்கும்படி, அவருக்கு மகிமையை கொடுக்கும்படி. ஆமென். 3 இடத்துல தேவன் நாட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க. ஆமென். நாம வாசித்த அதுல நாம வாசித்தோம். அதே போலவே 2வது 1 நாளாகவும் 17வது அதிகாரம் 9வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீங்க இனி அலையாமலும் இனி நீங்க சிறுமைப்படாமலும் இருக்கும்படிக்காக நான் உங்களை நாட்டுகிறேன். வாசிங்க. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாய் இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்படாமல் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். அல்லேலூயா. கரங்களொற்றி நன்றி சொல்லுவோமா? எதற்கு நாட்டினாரா? நாம இனி அலையக்கூடாது. அலைகிறதுன்னா நம்ம பல பல பிரச்சனைகளில் என்ன செய்யறோம்? அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஆசீர்வாத குறைவுகள் அது இதுன்னு வரும்போது ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றார், இனி அவர்கள் அலையாமலும். அல்லேலூயா. ஆமென். முன்போல் நான் என் ஜனமாய் இஸ்ரவேல் மேலே
நியாயாதிபதிகளை கட்டிட்ட நாள் முதல் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி என்ன செய்ய மாட்டார்கள், சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை என்ன செய்தேன், நாட்டினேன். அவர் நாட்டினா எவனுமே என்ன செய்ய முடியாது, பிடுங்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். இனி அவங்க அலைய மாட்டாங்க. இனி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களை தண்டிக்கும் போது, பாவம் செய்த போது அவர்களை உலகம் முழுவதும் அலைய பண்ணினார். அல்லேலூயா. ஆனால் தேவன் இன்னைக்கு இருக்கிறது போல அவர்களை என்ன செஞ்சிருக்கிறார், நாட்டி வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். இனி அவங்கள பிடுங்க முடியாது. அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை என்ன செய்தேன், நாட்டின். அதே போலதான் தேவ பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார், நாட்டுகிறார். எதற்கு, அலையாமலும் ஆமென் தேவ சமூகத்திலே ஆசீர்வாதமாய் என்றென்றைக்கு இருக்கும்படியாக என்ன செய்கிறார், நாட்டுகிறார். அல்லேலூயா, ஆமென். எண்ணாகும் 24 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கிறோம், அவர் எப்படி நாட்டுகிறார், ஒரு சந்தன மரமாக நாட்டுகிறார். அல்லேலூயா. நதி ஓரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேலை 1ஆம் வசனம் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தேவ பிள்ளைகளை என்ன செய்கிறார், ஆசீர்வாதம். உண்மையிலே அவன் தேவ பிள்ளையா இருந்தா கட்டாயம் 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 ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளையாய் ஆலயபூர்வமாய் நாட்டப்பட்டு இருந்தா கட்டாயம் அவங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ சந்தன மரம் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? பார்த்திருக்கீங்களா? கட்டை இல்லை, மரத்தையே பார்த்திருக்கீங்க. மரம் பார்த்திருக்கீங்களா? ஆமா, ஆமா. அல்லேலூயா. அந்த மூணாறு போற இதுல இருக்கும், அந்த மூணாறுல இருந்து அந்த கீழே இறங்குவோம்ல, எங்க அந்த உடுமலைப்பேட்டைக்கு அந்த இடங்கள் எல்லாம் வேலி அடைச்சு இந்த கேரளா கவர்மெண்ட் சந்தன மரத்தை வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாம் என்னது தெலுங்கு, ஆந்திரா இவெல்லாம் சந்தன மரத்தை என்ன செய்ய முடியும், பார்க்கறதுலாம் ரொம்ப ஒன்றும் அழகா இருக்காது, ஆனா பயங்கர வேல்யூ. அல்லேலூயா. அது இளம் மரத்துல ஒண்ணுமே மனம் வராது, ஒண்ணுமே வராது. ஆனா மரம் வளர்ந்து முதிர் வயது வரும்போது அதனுடைய கட்டைகளிலே வாசனை உண்டாகும். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அது விலையேறப்பட்டு அது பத்திரமா பாதுகாப்பா எவனும் ரோட்டு ஓரம் தான் நிற்கும் அந்த கேரளா அந்த இதுல எல்லாம் போனா. ஆமாம், ஆனா வேலி அடைச்சிருப்பாங்க. ஆமென், எடுக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதனால ஆண்டவர் இங்கே சொல்றார், நம்மளை பார்த்து உங்களை நான் சந்தன மரமாக நாட்டினேன். அல்லேலூயா. என்ன மரமா நாட்டினேன்னா சந்தன மரம், வாசனை வீசக்கூடிய சந்தன மரம். அல்லேலூயா, ஆமென். அது எப்படி தண்ணீர் அருகில் உள்ள கேதுரு, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் என்று சொல்லுகிறார். அப்ப தேவ பிள்ளைகளை வாசனை வீசுகிற ஒரு மரமாக நாட்டுகிறார். அல்லேலூயா, ஆமென். வாசனை சொல்லும் போது பாருங்க, அது அப்படியே அந்த எசன்ஸ், அது ஒரு நம்ம ஒரு ட்ரெஸ்ல கொஞ்சம் போட்டா அந்த நாள் முழுதும் அப்படியே மனமா இருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்ம ஊர்ல எல்லாம் வச்சிருக்க கட்டை அதெல்லாம் தேய்ச்சி போனேன், எசன்ஸ் எல்லாம் எடுத்து போனேன், மீதி இருக்கிற சக்கை மாதிரி வச்சிருப்பான்ல அதுல தான் செய்யறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென், கரெக்ட், ஆமென். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறதை வாசிங்க. ஆமென். 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்துல ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியின் ஜீவிதம், ஒரு சாட்சியின் ஜீவிதமா இருக்கும். சாட்சினா என்ன? சாட்சியின் ஜீவிதம்னா மற்றவங்க பார்க்கும்போது இவன் தேவ பிள்ளை, இவன் யாரு, தேவ பிள்ளை என்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கும்.
ஆமென். அவனுடைய நடைகள், அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய செயல்கள் எல்லாமே ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய் இருக்கும். சாட்சியுள்ள ஜீவியமாய் மனம் விசு நற்கந்தகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவன் நீதிமான். அவன் யாரு? நீதிமான். இயேசுவாலே ரட்சிக்கப்பட்ட, இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளை. ஆமென். வாயில் என்ன வராது? பொய் வராது. பொய் சொல்ல மாட்டான். ஆமென். ஏன்னா அருவருப்புகள்ல பிரதான அருவருப்பு ஆண்டவருக்கு பொய் உதடு. அருவருப்புல பொய் என்ன உதடு? பொய் உதடு பெரிய அருவருப்பு. அதனால தேவ பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைங்க என்ன சொல்ல மாட்டாங்க? நம்ம பொய்யே அல்லேலூயா சொல்ல கூடாது. ஆமென். அதை பிராக்டிஸ் பண்ணணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை அவர் சொல்லலாம். அப்ப நற்கிரிகளை செய்வாங்க, நல்ல கிரிகளை செய்வாங்க. அப்ப வாசனை வீசுகிற பிள்ளைகளா இருப்பாங்க. ஒரு முறை யாக்கோப்பு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்து திட்டி போட்டான். என் வாசனையை கெடுத்து போட்டீங்க, என் வாசனையை கெடுத்து. என்ன செய்தானுங்க? தீனாளுக்காக போய் ஒரு ஒரு தேசத்துல இருக்கிற ராஜாவையும் ஒரு இடத்துல எல்லாம் கொண்டு போட்டானுங்க. ஆமென். வசமா பிரச்சனை ஒரு இது ட்ரிக் பண்ணி எல்லாமே என்ன செய்தான்? ஆண்களை எல்லாம் கொண்டு போட்டான். கொண்டு போட்ட உடனே அவங்க எல்லாம் போட்டு இவன் திட்ட ஆரம்பிச்சுட்டான் தகப்பன். அல்லேலூயா. 34ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல அங்க சிமியோனை லேவியையும் பார்த்து என் வாசனை நீங்க என்ன செய்தீங்க? கெடுத்ததினாலே என்னை கலங்க. அப்ப வாசனை அப்படின்னா நல்ல கேரக்டர்ஸ், நல்ல என்னது? சாட்சியின் ஜீவிதம். என்னது? சாட்சியின் ஜீவிதம். அந்த தம்பியார் தங்கமான பையன், தங்கமான அந்த பொண்ணா தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நடைகள் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை என்ன செய்வார்? அவங்கள சந்தன மரமாக நாட்டுகிறார். சந்தன மரமாக நாட்டுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவன் ஒரு பிள்ளைகள் நான் சந்தன மரமாய் நாட்டு அவனை ஒரு வாசனை வீசுகிற ஒரு பிள்ளையாக தேவன் அவனை உயர்த்துகிறத நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆனா பாருங்க, பிரசங்கி 10:1 ஒரு செத்த ஈ ஒரு நறுமண தைலத்தை என்ன செய்யணுமா? நார பண்ணிடும் வேதம் சொல்லுகிற. அதாவது ஒரு சின்ன கெட்ட காரியம் அவனுடைய நல்லவன் தான் ஆனா அப்படின்னு ஒரு ஆனால் போட்டாங்கன்னா முன்னாடி உள்ளதெல்லாம் போச்சு. ஆமென். நல்ல ஆளுதான் ஆனா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு இது உண்டு அப்படின்னா அது செத்தையின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். அப்படிதானே? ஆமென். அல்லேலூயா. நல்ல ஆளுதான், நல்ல மனுஷன் தான், ஆனா இப்படி கொஞ்சம் லைட்டா குடிப்பார் அவ்வளவு. அப்படி சொல்ற மாதிரி அந்த மாதிரி அந்த செத்த ஈ மாதிரி சில பொல்லாத காரியங்கள் தேவ பிள்ளைகளை என்ன செய்யறோம்? நார பண்ணிடும். என்ன சரி முழு ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? நார பண்ணிடும். அப்ப தேவ பிள்ளைகளை எப்படிடா கெடுக்கலான்னு பிசாசு அலைஞ்சிட்டு இருப்பான், சாட்சிகளை கெடுப்பதற்கு. அல்லேலூயா. அவ அந்த பொண்ணா, அந்த மகளா, அப்படி அந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கெட்ட காரியத்தை பிடிச்சா. அப்ப தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கவனமா இருக்கு. நம்ம ரொம்ப கவனமா இருக்கு. எந்த ஒரு செத்த ஈக்கும் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆமே. எந்த ஒரு சீரியலோ சினிமாவோ அந்தந்த காட்சிகளோ கெட்ட ஈய மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுத்து போடக்கூடாது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பார்வைகள், நம்முடைய கணைப்புகள், பேச்சுக்கள் இவைகளால பரியாசம் பண்றோம்னு சொல்லிட்டு வீணா அடுத்த ஆள் மேல என்ன செய்யக்கூடாது? கண்ணு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப செத்த ஈ போல கேரக்டர்கள்லாம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும்? அது என்ன செய்யும்? நல்ல பரிமள தைலத்தை என்ன செஞ்சிடும்? நார பண்ணி போட்டுரும். அதனால தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 15:13 நான் வாசிக்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட நார பண்ணுகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? பிடுங்கி போட்டுருவான்னு சொல்றார். நாட்டின மரத்தையும் பிடுங்கி போட்டுற மாதிரி. வாசிங்க.
என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஆமென். அப்போ பிதா நட்டுனது தானா அல்லது வேற எப்படி நட்டப்பட்டதா என்பது தெரிஞ்சு போயிடும். ஆமென். நம்முடைய நாற்றத்தை வச்சு தெரிஞ்சிடும். ஆமென். அப்ப இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாரு, நம்மகிட்ட என்ன கேரக்டர் நம்மளை நாசமாக்கிட்டு இருக்கு. உங்களை பத்தி வெளியே வேலை செய்யற இடத்துல அல்ல உங்க குடும்பங்களில நல்லா சொல்றாங்களா? என்ன ஒரு மாதிரில முழிக்கிறிய? உங்களை பார்த்தா ஆளை விட்டா போதையா அந்த மாதிரில சொல்ல நினைக்கிறியா? ஆமென். நல்ல தங்கமான பையன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ நட்டாதெல்லாம் என்ன செஞ்சிடும்? பிடுங்கப்படும். அப்போ நற்கந்தகமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கந்தகமாக நற்கிரியை செய்கிறவர்களாக நல்ல சாட்சி உள்ளவர்களாக தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? நடக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுறது. அல்லேலூயா. அதை நம்ம இதுக்கு ரொம்ப கடைபிடிக்கணும். ஆமென். அப்போ நற்கந்தகம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், அல்லேலூயா, நோவா தன்னுடைய பலியை தேவ சமூகத்துக்கு பேழையை விட்டு வெளிவரும் போது அதை படைக்கும் போது அது சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்தார். எப்படி முகர்ந்தாரா? சுகந்த வாசனை. அல்லேலூயா. அப்ப பலி ஆண்டவருக்கு சுகந்த வாசனை. எபேசியர் 5:2 5:1-2 வாசிக்கிறோம். 2 கர்த்தராகிய இயேசு சுகந்த வாசனையாக பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார் பிதாவுக்கு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் பாருங்க. அப்ப எப்படி பவுல் சொல்றார்? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்போ பலியாக காணிக்கையாக கிறிஸ்து ஒப்பு கொடுத்தது போல சுகந்த வாசனையான பலியாக. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய அர்ப்பண வாழ்வு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஒரு அர்ப்பண வாழ்வு தேவனுக்கு உகந்த வாசனை. அல்லேலூயா. அர்ப்பண அல்லது கீழ்ப்படிதல் உள்ள இணக்கத்தின் ஆவி ஒரு அர்ப்பண. அதாவது பவுல் சொல்றாருங்களா ரோமர் 12ஆம் அதிகாரம், உங்க சரீரத்தையே ஜீவ பலியாக என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுத்து ஆமென் வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ள சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றார், என்ன ஒப்பு கொடுத்தால் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை என்ன செய்யாத தரிக்காமல். அப்ப தேவ பிள்ளைகளா இருக்கிற உனக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் இல்லைன்னா நீ தேவனால் நாட்டப்பட்டவன் இல்லை, பிதாவால் நாட்டப்பட்டவன் அல்ல, தேவனுடைய ஆலய புரகமா நாட்டப்பட்ட ஆள் கிடையாது. ஆமே உலகத்தின் ஒத்த வேஷம் உலகத்தான போல நல்ல இன்பங்கள் அனுபவிக்க நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அல்லேலூயா. ஆமென். ஓசியாவில் எங்கேயோ ஆண்டவர் சொல்ற, நீ மகிழ்ச்சி ஆகிறாதே, நீ என்ன செய்யாத. ஓசியாவோ இங்க ஆமென் ஆண்டவர் சொல்வார். ஏன்னா இவன் மகிழ்ச்சியா இருந்தா பாவத்துக்குள்ள போயிடுவான். உலகத்தை அனுபவிக்கணும் வெறி கொள்ளணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா பாவம் வந்துடும். ஆமென் அல்லேலூயா. அதனால என்ன செய்யக்கூடாது? நம்முடைய சுகந்த வாசனையாய் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து பிதாவாகி தேவனுடைய பரிபூர்ண நன்மை பிரியம் என்னதென்று அறிந்து உணரத்தக்கதான மறுரூபம் ஆகுங்கள் என்று பவுல் சொல்றார். அல்லேலூயா. அதனால ஒரு அர்ப்பண வாழ்வு, கமிட்மெண்ட், ஒபீடியன்ட் சொல்ல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை. அல்லேலூயா. கீழ்ப்படி. சில பேர் எதை சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான். இஸ்ரவேலை நீ என்ன செய்யாத. எந்த வசனம் சொல்லுங்க? ஓசியா 9:1. ஆமே நீ என்ன மற்ற ஜனங்களை போல எப்படி இருக்காத. மற்ற ஜனங்களை போலன்னா என்ன அர்த்தம்? அவன் துன்மார்க்க சினிமா பார்த்து எப்பவெல்லாம் பார்ட்டி வருமோ அப்பவெல்லாம் பார்ட்டி கொண்டாடி நேரத்தெல்லாம் வீணா செலவழிச்சிட்டு இருப்பான். ஆமென். தேவ பிள்ளை என்ன செய்வான்? ஜெபம் பண்ணி ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து
ஆவியானுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பான். ஆமென். சுவிசேஷ அறிவிக்க, ஜெபிக்க, மற்ற சபையின் காரியங்களோடு இணைந்து இருக்க, தேவ பிள்ளைகளை பார்க்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட மகிழ்ச்சியா இருந்தா பாவம் வரும், செத்தையே ஆயிடுவோம். அல்லேலூயா. ஆமென். சிலவனை தனியா விட்டா தான் அவன் யாருன்னு அவனுக்கே தெரியும். ஆமென். மனைவி போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, வீட்டுல ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆமென். அப்பந்தான் அவர் வேலையெல்லாம் என்ன செய்வாரு, காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உன் ஃப்ளைட்ல போகும்போது பின்னாடி அப்படி இப்படி பார்த்துக்கணும், எவெல்லாம் நமக்கு தெரிஞ்சவன் வாரான். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவே அப்படி வாங்கி குடிக்கும் போது ஒரு பீராது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமென். அல்லேலூயா. ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. வெறி கொள்ளாமல். ஆமென். என்ன செய்யக்கூடாது, மற்ற ஜனங்களை போல வெறி கொண்டு மகிழ்ச்சியா என்ன செய்யாத இருக்கன்னு விரும்பாத. ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ஒரு அர்ப்பண வாழ்வு. இரண்டாவது கீழ்ப்படிதல். இரண்டாவது என்னது, கீழ்ப்படுதல். அதாவது கர்த்தருக்கு பயப்படுதல். ஏசாயா 11:2 கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி இருக்குமா, சுகந்த வாசனையாயிருக்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு மனிதனுக்கு சுகந்த வாசனை. அல்லேலூயா. ஆமென். ரெண்டு காரியம், ஒன்னு அர்ப்பண வாழ்வு, ஒன்னு ரெண்டாவது ஆமென், அதாவது பயப்படு, தேவனுக்கு பயப்படுது. தேவனுக்கு உண்மையிலே தேவ பயம் அவன் இருதயத்தில் இருந்தா பாவம் ஈஸியா என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். வீணான வார்த்தை அவன் வாயிலிருந்து என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. தேவ பயம் இருக்கணும். தேவ பயம் நமக்கு இருக்கு. தேவனுக்கு ஒரு விதமா பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அப்போ இந்த இதெல்லாம் ஒரு அவை ஆண்டவர் சொல்றா, சந்தன மரமாய் நான் நாட்டினேன். தேவ பிள்ளைகளை எப்படி நாட்டியிருக்கிறார், சந்தன மரமாய், வாசனை வீசுகிற மரமாய். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மரத்துக்கு விசேஷித்த தன்மை, அது வாசனை வீசும். அல்லேலூயா. ஆமென். மற்ற மரங்கள்லாம் எரிக்கிறது தான் ஆகும், ஆனா இது மட்டும் வாசனை திரவியத்துக்கு பயன்படக்கூடிய. ஆமே. அப்ப தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி நாட்டுகிறாரா, தேவாலயத்துல சந்தன மரமாக நாட்டுகிறார். இரண்டாவது ஆமென். அல்லேலூயா. தேவன் எப்படி நாட்டுறார், சங்கீதம் 52:8 ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், வாசிங்க. நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றைக்கு நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நானும் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன், பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார். அந்த டைட்டில வாசிங்க, ஏன் தாவீது சொல்றான்னு தெரியும். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று யோதோமியன் ஆகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதால் பாடப்பட்ட, அதாவது இது அர்த்தம் என்னன்னா, தாவீது ஒரு முறை அங்கே பிரதான ஆசாரியனாக இருந்த அந்த அபிமெலேக்கு இடத்துல போனான். ஆமென். அப்போ எடுத்து இருக்கா இதாதுன்னு எடுத்து அங்க போனத அவ அப்பம் கொடுத்துட்ட மட்டுமல்ல, ஒரு கோலியாத்த போட்டு தள்ளுன அந்த பட்டயத்தையும் கொடுத்துட்டான். இது அங்க இருந்த யாரு பார்த்தா, தோவைக்கு. ஆமென். என்ன செய்தான், பார்த்துட்டான். இவன் ஏசாவின் வம்சத்துல வந்தவன். இவன் யாரு, ஏசாவின் வம்சத்துல வந்தவன். இவன் தாவீதுக்கு விரோதி, தேவ பிள்ளைகளுக்கு இவன் விரோதி. ஆமென். இவன் தாவீதை எப்படியாவது நாசமாக்கிற நினைச்சிட்டு இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றான், நீ ஒருவேளை உன் மாமிச பலத்தை நம்பலாம், உன் மாமிச பலத்தை நம்பலாம், ஆனா நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை எந்தெந்தைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். என்னுடைய பலத்துல இல்ல, தேவ பலத்துல நம்பி இருக்கிறேன் அப்படின்னு தாவீது இங்கே சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆமென். அப்ப தோவேக்கு அவன் துன்மார்க்க, அவன் தேவ பிள்ளைகளுக்கு எப்போ விரோதமா செயல்படக்கூடியவன். ஆமென். ஆனா அவன் போய் எல்லாம் சவுலிட்ட போட்டு விட்டான். அல்லேலூயா.
அந்த ஆசாரியனை அவனோட இருந்த பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டான். ஆமே, வீணாக கொண்டு போட்டான். ஆமே, அல்லேலூயா. ஆனா பிரியமான பிள்ளை தாவீது சொல்கிற, நானும் தேவனுடைய ஆலயத்துல எப்படி இருப்பேன்? பச்சையான ஒலிவ மரம் போல இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை 1 சாமுவேல் 21 அதிகாரம் 1 வசனங்களிலே, அந்த 22 அதிகாரம் இவைகளில 9 வசனங்களில நாம அந்த காரியங்களை நாம வாசிக்க முடியும். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். அந்த தாவீது நோபிவில் இருக்கிற 1 வசனம் வாசிங்க. ஆசாரியனாகிய அகிமிலே இடத்துல போனான். அகிமிலேக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் மோடு கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். நமக்கு அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமென். ஆனாலும் பாருங்க, தாவீது அவன் சொல்றான், நீ மாம்ச பலத்துல இருக்கிற, ஆனா நானும் என் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருப்பேன்? பச்சையான ஒலிவ மரம். பச்சையான ஒலிவ மரம் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? எவ்வளவு இருக்கு. கத்தார்ல கூட நிறைய நட்டி வச்சிருக்கானா? இதுல நிக்கிற மரம், நம்ம சர்ச்சுக்கு முன்ன நிக்கிற மரம், ஆனா அது ஒன்னும் காய்க்காது. இன்னும் அது காலம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். பச்சையான ஒலிவ மரம். அல்லேலூயா. அது எதற்கு அடையாளமா இருக்க? எரமியாவின் புஸ்தகம் 11 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கும் போது, ஆமே, எரமியா, நல்ல கனி உண்டாயிருக்க வாசிங்க, நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்று பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும், பெர்ஃபெக்ட், பச்சையான, ஆமென், காஞ்சதல்ல, பச்சையான ஒலிவ மரம் என்ற பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். அல்லேலூயா. ஆமென். நல்ல கனி கொடுக்கக்கூடிய பச்சையான ஒலிவ மரம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அந்த இதத்தான் ஆண்டவர் உனக்கு பெயரை வச்சார். ஆனா மகாபலியின் சத்தமா இதை சுற்றி நெருப்பை கொளுத்துகிறார், அது கொழும்பு முறிக்கப்படு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆமென். அப்போ நல்ல கனி கொடுக்கக்கூடிய பச்சையான ஒலிவ மரம். அப்ப யாரெல்லாம் பச்சையான ஒலிவ மரமா இருக்கிறியே? ஏதோ ஒரு மரமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு முறை எல்லா மரங்களும் ஒலிவ மரத்துக்கிட்ட வந்துச்சு. எப்போ வந்துச்சு? எப்போ வந்துச்சு? நீ எங்களுக்கு எப்படி இரு? ராஜாவாயிருப்பா. நியாயாதிபதிகள் 9 அதிகாரம் 8 வசனத்துல நாம வாசிக்கிறோம், விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு என்னதாயிரு? ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம் சொல்றத பாருங்க, அதான் முக்கியம். தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணில் உள்ள கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அல்லேலூயா. அதுல என்ன இருக்கா? தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற எண்ணில் உள்ள மகிமையை, கொழுமைனா மகிமையை விட்டு, கொழுமை மகிமையை விட்டு மரங்களை அரசாள போவேனோ. ஆமென். அதை யார் புகழுகிறாங்களா? தேவர்களும். சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது ஒவ்வொரு கேருப்புகளையும் ஒலிவ மரத்திலே செய்தான். ஒவ்வொரு 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் வாசித்தா நமக்கு தெரியும். 23 அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தா தெரியும். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை எதுல, இந்த அதுல உள்ள கேதுக்களை எதுல கட்டினா வச்சா? ஒலிவ மரங்களால் சன்னிசாரத்து ஒலிவ மரங்களால் 2 கேருப்புங்களை செய்து வைத்தான். ஒவ்வொரு 10 முழம். கேருப்பு என்ன செய்யும்? தேவனுடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கும். கேருப்புகள் எதை பார்க்கும்? தேவனுடைய முகத்தை பார்க்கும். அப்போ நம்ம ஆண்டவர் பச்சையான ஒலிவ மரம்னா தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற பிள்ளைகள். தேவனுடைய முகத்தை எப்பவும்
தரிசிக்கிற பிள்ளைகள். இன்னும் அந்த அதிகாரத்துல வாசித்தா அந்த தூண்கள் பில்லர் எல்லாமே ஒலிவ மரத்துல செய்து வச்சா. அல்லேலூயா. ஆமென். தாங்குகிறவைகள் அவை எல்லாம் என்னது? தாங்கக்கூடிய ஒலிவ மரம் மற்றவர்களை தாங்கக்கூடியது, மற்றவர்களை தாங்க. அதுக்கு ஒரு விசேஷித்த மகிமை இருக்கிறது ஒலிவ மரத்தை. அதான் சொல்ற, என்னுடைய கொழுமையை விட்டுட்டு நாம் போய் அரசர்களுக்கு அந்த மரங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிறியா? தேவர்களும் மனுஷர்களும் புகழக்கூடிய மகிமை உள்ள கொழுமை உள்ள. ஏன் கொழுமைன்னா பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நோவா ஒரு பிராவை விடும்போது என்ன கொத்திட்டு வந்துச்சு? ஒலிவ இலையை கொத்திட்டு வந்துச்சு. ஆமென். வேற இலை கிடைக்கலையா? கிடைச்சுதா? கிடைக்கலையா? கிடைக்கல. எதுக்குன்னா மற்ற மரம் எல்லாம் 150 நாள் தண்ணீர்ல முங்கி இருக்கும் போது அழுகியே போச்சு. 150 நாள் என்ன இருக்கு? தண்ணிக்குள்ள நிக்க எல்லாம் மரங்களும் உயிரோட இருக்குமா? 150 நாள் சூரியனே பார்க்க முடியல, மரம் குலைக்குவாங்க? அழுகியே போச்சு. ஒரு இலையும் கிடையாது, பச்சையே கிடையாது. ஆனா இந்த ஒலிவ மரம் மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னா அதற்கென்று ஒரு கொழுமை இருக்கிறது. ஆயில். அல்லேலூயா. அதுல என்ன இருக்கிறது? ஆயில் இருக்கிறது. அந்த ஆயில் இருக்கிற தண்ணியோடு அது ஒட்டாதபடினால அது அழுகல. அது என்ன செய்யல? அழுகல. அதே போலதான் தேவ பிள்ளைகள் ஒரு ஒலிவ மரம் போல உலகத்தோடு ஒட்ட மாட்டான். உலகத்தோடு ஒட்ட மாட்டான். உலகத்துலதான் இருக்கிறான், தண்ணிக்குள்ளதான் அது நின்றுட்டு இருந்துச்சு. ஆனா உலகத்தோடு என்ன செய்யல? ஒட்டல. தண்ணியோட கலக்கல. அல்லேலூயா. தண்ணீருடைய கிருமிகள் ஒண்ணும் என்ன செய்யல? அது அழுக பண்ணல. காரணம் அதற்கென்று விசேஷித்த கொழுமை. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களத்தை எல்லாம் சொல்லாமா? நாமும் ஒலிவ மரம், பச்சையான ஒலிவ மரம்னா உலகத்தோடு ஒட்டாது. உலகத்தோடு உலகத்தை ஆள போறேன்னு சொல்லிட்டு மற்ற மரங்களுக்கெல்லாம் அரசனா இருந்து நான் ஜாலியா இருக்கேன்னு சொல்ல. அதுக்குன்னு விசேஷித்த கொழுமை, அதுக்குன்னு விசேஷித்த கொழுமை இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் தேவாலயத்தை, அதாவது கூடாரத்தை உண்டாக்கும் போது மோசே கிட்ட சொன்னார். ஆமென். அல்லேலூயா. இடிந்து பிழிந்த ஒலிவ எண்ணெய கொண்டு வந்து ஆமென் குத்து விளக்கை ஏற்று. அல்லேலூயா. இடிந்து பிழிந்த. அல்லேலூயா. ஆமென். இடிந்து பிழிந்த குத்து விளக்கு. யாத்திரா 27:30 வசனம். அல்லேலூயா. வாசிங்க. குத்து விளக்கு எப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கும்படி இழிந்து இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் என்னிடத்துல கொண்டு வரும்படி. அப்ப இடிந்து ரெண்டு ஒலிவ எண்ணெயை ஆண்டவர் ரெண்டு காரியத்துக்கு வச்சிருக்கிறார். ஒலிவ இத ஒண்ணு, அந்த விளக்கு என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது அபிஷேகத்து தைலம். அபிஷேக 30வது அதிகாரம் 22-25 வசனங்களில் வாசிக்கிறோம். அதை கொண்டு அபிஷேக தைலத்தை. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சில பொருட்களோடு சேர்த்து வாசிங்க. வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும் சுகந்த கருவா பட்டையிலே கீழே வரைக்கும் வாஸ்தா ஒலிவ எண்ணெயும். ஆமே 24 இளங்கவ பட்டையில் 500 சேக்கல் எடையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடை எண்ணெயும் எடுத்து. ஒலிவ எண்ணெயில என்ன எடுக்கணுமா? எடுத்து இவ்வளத்தை சேர்த்து தான் என்னது அபிஷேக ராஜாவை அபிஷேகம் பண்ண, ஆசாரியனை அபிஷேகம் பண்ண, தேவ சமூகத்தில் இருக்கிற பொருட்களை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் பயன்படுத்தின அபிஷேக தைலம். அல்லேலூயா. இந்த ஒலிவ எண்ணெய் சுத்த ஒலிவ எண்ணெய். அல்லேலூயா. ஒலிவ எண்ணெய் தயாரிக்க. அப்போ பச்சையான ஒலிவ மரம், பச்சையான ஒலிவ மரம். அல்லேலூயா. அப்போ அது ஒரு அபிஷேகத்தை குறிக்க. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா, அல்லேலூயா, ஆமென், அது உலகத்தோடு நம்மளை ஒட்ட
விடாது. அதுக்குன்னு விசேஷித்த கொழுமை இருக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் என்ற கொழுமை. அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் ஆண்டவர் ராஜாக்களாக ஆசாரியராக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை எல்லாம் சொல்லாமா? அதனாலதான் அபிஷேகம் பண்ணு, தேவாவிய பெரு அப்படிலாம் சொல்லது காரணம். அல்லேலூயா. இல்ல நான் பெற மாட்டேன், இதுவே போதும், அப்படியே இருந்துடுறேன், ஊர்ல போனாலும் இப்படிதான் இருக்கிறேன், இங்க வந்தாலும் இப்படிதான் இருக்கிறேன்னா நாம என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. அப்போ பச்சையான ஒலிவ மரம் என்ற அபிஷேக தைலம் அல்லேலூயா ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கும்போது அவன் வாழ்க்கை என்ன செய்கிறது? அதான் தாவீது சொல்றார் 92 வாசித்தமே 10வது வசனத்துல, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எதால் அபிஷேகம் பண்ணுகிறேன்? என் கொம்பை காண்டாமிருகத்தை கொம்பு போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. சாமுவேல் அதே அபிஷேக ஆயில கொண்டு போய் தலையில ஊற்றி அல்லேலூயா ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்தான். அல்லேலூயா. என்னது? சகோதரர்கள் எல்லாம் சுற்றி பார்க்கிறாங்க, ஐயோ நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போச்சு, இளையவனாய் அவனுக்கு போயிட்டேன் அப்படின்னு. இருந்தாலும் சகோதரர் நடுவில் அவனை புது எண்ணெயாலே சாமுவேல் என்ன செய்தான்? அபிஷேகம் பண்ணினான். ஒவ்வொரு நாளும் புது எண்ணெய். அல்லேலூயா. 23:5 என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்ப பாருங்க, ஒரு ராஜாவாய் தாவீது இருந்தாலும் அவன் தலை அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? என்ன மரமா இருக்கணும்? பச்சையான ஒலிவு மரங்களாய். தாவீது சொல்ற, நானும் தேவனுடைய ஆலயத்துல எங்க இருப்பேன்? ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம். அல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரம், அதற்கு கொழுமை, விசேஷித்த கொழுமை. அல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல 2 சாட்சிகளை குறித்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் அவரை நோக்கி 2 பொற்குழாய்கள் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெய் தங்களிடத்தில் இறங்க பண்ணுகிறவளாகிய ஒலிமரத்தின் 2 கிளை என்னவென்று கேட்டேன். என்ன நிறமா? ஆலிவாயில் எத்தனை பேர் பார்த்திருக்கியே? அது என்ன கலர்ல இருக்கும்? கோல்டன் கலர்ல இருக்கும். பொன்னிறமான எண்ணெய் ஆமென் இறங்க பண்ணுகிறவளாகிய ஒலிவு மரங்கள் என்னவென்று கேட்டேன். அப்புறம் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். என்ன பெற்றவர்கள்? அபிஷேகம். அப்ப யாரெல்லாம் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறியே? அல்லேலூயா. வேணுமா வேண்டாமா? ஆமென். என்னைக்காவது அந்த அபிஷேகம் கிடைக்கலன்னா அழுகையாவது வந்திருக்கா? அல்லது வெக்கமாவது வந்திருக்கா? ஆமென். நாங்கெல்லாம் ஒரு வாரம் ஆயிட்டு கிடைக்கல, 2வது வாரம் ஆச்சும் கிடைக்கல, வெக்கமும் தாங்க முடியல. அல்லேலூயா. அழுகையாத்தான் வருது. அடுத்த வாரம் அபிஷேகம். அல்லேலூயா. ஆமென். வாஞ்சை தாகம் இருக்கிறவன் கட்டாயம் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அதை பற்றி அக்கறை இல்லாத மகிமையாவது ஒலிவ மரமாவது. நான் உலகத்தோடு வாழ்வேன். இந்த அபிஷேகம் பெறாத எங்க சினிமா தியேட்டருக்கு முன்னே இருப்பான். அல்லேலூயா. எங்க இருப்பான்? தியேட்டருக்கு போக மாட்டான். போற ஆட்கள் இருக்கு, யாருக்கு தெரியுங்க உள்ள நைசம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆனா டிவிக்கு முன்ன என்ன செய்யறான்? உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அவனுக்கு வேற நேரமும் போகாது. எதை வச்சு நேரம் போகும்? ஆமென். அல்லேலூயா. அது நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவே தேவ சமூகத்தில் இருப்பான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்ப அபிஷேகம் நமக்கு கட்டாயம். அப்ப நானோ என்றால் பச்சையான ஒலிவ மரமாய் இருக்கிறேன் என்று அப்ப ஆண்டவர் அங்கே சொல்லுகிறான். அப்ப தேவ பிள்ளைகள் பச்சையான ஒலிவ மரமாய் நாம என்ன செய்யணும்?
இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை தேவ ஆலயத்துல தேவன் என்ன செய்கிறார்? நாட்டுகிறார். அவருடைய மகிமைக்கென நாட்டுகிறார். அவருடைய மகிமைக்கென நாட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாட்டின சந்தன மரமாய், அல்லேலூயா, தான் தன்னுடைய மகிமைக்கென நாட்டின, அல்லேலூயா, இனி ஒரு நாளும் அலையாதபடி தேவன் நாட்டினவர். எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்திருப்போமா? இந்த நல்ல தேவனை, அல்லேலூயா, நாமும் இந்த மரங்களை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 92வது சங்கீதத்துல, நானும் தேவனுடைய ஆலயத்துல ஒரு பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன். அல்லேலூயா. நாட்டப்பட்டு இருக்கிறேன். கர்த்தர் நாட்டின, ஆமென், அல்லேலூயா, விருட்சங்கள், கர்த்தர் நாட்டின விருட்சங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கால்வெளியில உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள், ஒரு செழிப்பை காண முடியல, ஆமென், உங்க வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியலன்னு சொன்னா, என்னையும் ஒரு சந்தன மரமாக, என்னையும் ஒரு ஒலிவ மரமாக, அல்லேலூயா, என்னை நாட்டுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஆமென். இவர்கள் யார் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கும் போது, இவர்கள் தேவ சமூகத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 சாட்சிகள். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல் 13ல நாம வாசிக்கிறோம், 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தகப்பு 2 சாட்சிகள், தேவ சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ சாட்சிகள். அல்லேலூயா. இந்த காலவெளியில தேவ ஆலயத்துல நாட்டப்பட்ட தேவ பிள்ளைகளாக தேவன் என்னை நிறுத்தும் ஐயா என்று சொல்லி ஒரு அபிஷேகத்தை நாம கேட்டு ஆண்டவரிடத்துல கேட்டு செபிப்போம். அல்லேலூயா. நன்றி அப்பா. நாம செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால்வெளியிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோப்பா. தேவ ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஐயா தகப்பனே, தேவ பிள்ளைகளாக நீர் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி. பிதாவினால் நாட்டப்படாதது எல்லாம் பிடுங்கப்படும் என்றபடி என் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் தேவனாலே நாட்டப்பட்டு ஆண்டவரே கனிவுள்ள ஒரு ஜீவியம் உள்ளவர்களாக, பச்சையான ஒலிவ மரங்களாக, ஆண்டவரே சாட்சி உள்ள ஒரு ஜீவிதமாக, ஆண்டவரே வாசனை வீசுகிற ஒரு சந்தன மரங்களாக, ஆண்டவரே ஐயா இஸ்ரவேலை நிறுத்தினது போல இந்த நாட்களிலும் எங்களையும் நிலைநிறுத்தி தேவ ஆலயத்தினுடைய சம்பூரண ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரக்கூடியதாக அப்பா இருக்கும்படியாய், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். யாவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்கப்பா, தீமைகளுக்கு மறைத்து கொள்ளும். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாக விளங்க உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நல்ல நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.